எங்க தம்பி முடிஞ்சா தீபாவளி வந்து சேலையை கொடுத்தா புத்தாடையை கட்டிக்கிட்டு எம்ஜிஆர் வாழ்க, அம்மா வாழ்க, எடப்பாடி வாழ்கன்னு நம்ம சொல்லுவோம். இது சாதாரண காரியம் அல்ல. தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியிலே நாடாள முடியும் என்று நிரூபித்து காட்டிய புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் மீண்டும் முதலமைச்சராக வர வேண்டும் என்று உங்களை வணங்கி கேட்டு இந்த 54வது ஆண்டு தீபாவளி திருநாளிலே நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். வாடிப்பட்டியிலே 55வது ஆண்டு நாம் தீபாவளி திருநாளை இதே வாடிப்பட்டியிலே தம்பி அசோக்குமார் தலைமையிலே நம்ம கொண்டாடுகிற போது புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடியார் முதலமைச்சராக அறிவிக்கிறார். அதுதான் சட்டமன்றத்தில் புரட்சி தமிழ் ஐயா எடப்பாடி கேட்கிறாங்க, ஐயா அண்டாவகாரன் தேடிட்டு இருந்தோம், இப்ப கிட்னியை காரணம் தேடிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டு மக்கள். தமிழ்நாட்டில் தயாரித்த அந்த மருந்தை சாப்பிட்டு விட்டு 35 அப்பாவி மக்கள் அங்கே இறந்து போய்விட்டார்கள். அந்த பிஞ்சு குழந்தைகள் என்ன பாவம் செய்தார்கள்? இந்த அரசு கண்காணிக்க வேண்டாமா என்று கேட்டால் அந்த மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் சொல்றாரு, மருந்த கண்காணிக்கிற எங்களுக்கு வேலை, எங்களுக்கு வேலை வாங்குற வேலை, கண்காணிக்கிற வேலை எங்களுக்கு.